அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியினுடைய இடுமாவனம் கார்த்திக் அவர்கள் பேச. மேடம் இருங்க, கீழே இருந்து யாரும் பேசாதீங்க. மேடம் ஒரு நிமிஷம், கீழே இருந்து யாரும் பேசாதீங்க. வீட்டிருக்கிற சான்றோர் பெருமக்களே, கூடியிருக்கிற தாய் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம். அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் மக்களாட்சி தத்துவத்தை வரையறை செய்கிறார். மக்களால் மக்களுக்காக மக்களே ஆளுகிற ஆட்சி தான் மக்களாட்சிங்கிறார். அந்த மக்களாட்சியின் மகத்துவம் என்பது எந்தவித பின்புலம் இல்லாத சாமானிய மக்கள் அதிகாரத்துக்கு செல்ல முடியுங்கிற நிலைதான். ஆனால் அந்த நிலையை முற்றுமுழுதாக இன்றைக்கு தகர்த்து ரெண்டு பேரும் திராவிட கட்சிகளும் கட்சிங்கிற நிலையை கடந்து கம்பெனிகளாக மாறிவிட்டது. வரப்போகிற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 4 மணி போட்டி. இந்த 4 மணி போட்டியில் திமுகவும் அதிமுகவும் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு செலவு செய்ய போகிற தொகைங்கிறது மிக குறைந்தது 20 கோடி. அதுவே கோயம்புத்தூர், திருச்சி, சென்னை போன்ற பகுதினா 50 கோடியை தாண்டும். ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு அதிகபட்சமாக செலவு பண்ணலாம் தேர்தல் ஆணையம் வச்சிருக்க தொகையே 40 லட்சம் தான். ஆனால் இவங்க மிக குறைந்தது 20 கோடி செலவு செய்ய போகிறாங்க. அப்போ அங்கே எளிய மக்களுக்கான வாய்ப்பு என்ன இருக்கும்? மக்களாட்சி எங்கே மலரும்? அப்போ இந்த அமைப்பு முறையே முற்றுமுழுதாக பிழையாக இருக்கிறது. அதை கடந்து வாக்கு காசு கொடுக்கப்பட்டது இன்னைக்கு சாதாரணமாக்கப்பட்டு கடைக்கோடி வரைக்கும் வாக்கு காசு தர்றாங்க. காசை கொடுத்து மக்களை விலை பேசுகிறாங்க. இடைத்தேர்தல்னா ஆட்டு மாட்டு மந்தை கூட்டம் போல தலைக்கு விலை பேசி மக்களை அடைச்சி வைக்கிறாங்க. அப்போ ஜனநாயகத்தில் இந்த கேலி குத்து அரங்கேற்றப்படுவது இந்த ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கையை மக்கள்கிட்ட இழக்க செய்யுது. இதில் திமுக 5 ஆண்டு காலம், அதிமுக 5 ஆண்டு காலம், ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்ப தமிழ்நாட்டை இதுவரைக்கும் அதிமுக 31 ஆண்டு காலம் ஆண்டிருக்கு. திமுக இத்தோடு சேர்த்தா 25 ஆண்டு காலம், 4 நூற்றாண்டு காலம். இவங்க வர்றப்ப அவங்கள குறை சொல்கிறாங்க, அவங்க வர்றப்ப இவங்களை குறை சொல்கிறாங்க. 2 பேரும் கட்சி வாக்கு தருது. நாங்கள் வந்தோம்னா பாலாறும் தேனாரும் கரைபுரண்டு ஓடும். நாட்டில் வறுமையை ஒழிப்போம், ஏழ்மையை ஒழிப்போம், பசி பஞ்சத்தை ஒழிப்போம், வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிப்போம். அதே போல் நாங்கள் மதுரையை மலேசியாவாக்குவோம், சாத்தூரை சிங்கப்பூர் ஆக்குவோம். எல்லா வாக்குறுதியும் கொடுப்பாங்க. ஆனால் அதிகாரத்துக்கு வந்த பிறகு வாக்குறுதியை நிறைவேற்ற மாட்டாங்க. நாம் ஒரு கடைக்கு போகிறோம்னா கடைக்கு போகிறப்ப பொருளை வாங்குகிறோம். என்ன சொல்கிறாரு கடைக்காரரு? இதுக்கு வாரண்டி உண்டு, கேரண்டி உண்டு அப்படிங்கிறாரு. ஒருவேளை அந்த பொருள் தரமாக இல்லைன்னா நுகர்வோர் நீதிமன்றம் போய் முறையிட முடியும். பொருள் தரமில்லாத பொருளை கொடுத்து ஏமாத்திட்டாருன்னு சொல்லிட்டு அந்த நீதிமன்றம் இழப்பீட்டையும் மாற்று பொருளையும் கொடுக்கும். நமக்கு ஒரு பொருள் தரமா இல்லைன்னா நீதிமன்றத்துக்கு போய் முறையிட முடியும். ஆனால் திமுகவோ அதிமுகவோ இந்த கட்சிகளோ தேர்தலை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலன்னா எந்த நீதிமன்றத்தையும் படியும் ஏற முடியாது. அப்போ இந்த அமைப்பு முறையை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு நாங்கள் வந்தோம்னா நீட் தேர்வு ரத்து பண்ணுவோம்னாங்க. நீட் தேர்வு ரத்து பண்ணுவதற்கான அதிகாரமே மாநில அரசோட வரம்பில் இல்லை. ஆனால் ரத்து பண்ணுவோம், சூத்திரம் தெரியும், ஃபார்முலா தெரியும்னு வாக்குறுதி கொடுத்து அதிகாரத்துக்கு வந்தது திமுக. அதே போல் நாங்கள் வந்தோம்னா விளிம்பு நிலை மக்களை உயர்த்துவோம். நாங்கள் இன்னைக்கு நான் பேசி கொண்டிருக்கிற சமயத்தில் தூய்மை பணியாளர்கள் போராடி கொண்டிருக்காங்க. அந்த போராட்ட காலத்தில் ஒரு தூய்மை பணியாளர் இறந்து போயிருக்காரு. ஆசிரியர் பெருமக்கள் போராடுறாங்க, செவிலியர்கள் போராடுறாங்க. இந்த சமூகத்தை உருவாக்கக்கூடிய பெரும் தூண்களாக இருக்கக்கூடிய 3 பெரும் தொகை சார்ந்தவங்களும் போராடுறாங்க. ஆனால் என்ன சொல்றாங்க? பார்போற்றும் ஆட்சி, நல்லாட்சி தர்றோம். என்ன நல்லாட்சி தர்றீங்க? ஒரு ஆட்சியை நல்லாட்சி யார் மதிப்பிடணும்? யார் வாக்கு செலுத்தி வரி செலுத்தி இந்த ஆட்சியை நிர்மாணிக்கிறாங்களோ அந்த மக்கள் சொல்லணும் ஆட்சி நல்லாட்சின்னு. பெருந்தலைவர் காமராசர் தன் ஆட்சியில் பொற்கால ஆட்சியை கொடுத்தார், அரும்பெரும் சாதனை செஞ்சார். அவர் விளம்பரம் செய்யல, ஆனால் தலைமுறை கடந்து சந்ததி கடந்து மக்களால் கொண்டாடப்படுது. ஆனால் 2 பேரும் திராவிட கட்சி மக்கள் விரோத செயல்படுது. அதிமுக ஆட்சி காலத்தில் என்னெல்லாம் நடந்துச்சோ அது திமுக ஆட்சி காலத்தில் நடக்குது. அதிமுக ஆட்சி காலத்தில் கதிராமங்கலத்தில் நெடுவாசல்ல அன்னைக்கு விவசாயிகள் போராடினாங்க, அடக்குமுறை. இன்னைக்கு திமுக ஆட்சி காலத்தில் பரந்தூர்ல மேல்மாவில் விவசாயிகள் போராடுறாங்க, இங்க அடக்குமுறை. அன்னைக்கு தனியார் மையம் தூய்மை பணியாளர் திமுக அழித்தது, இன்னைக்கு தனியார் மையம் திமுக கொண்டு வருது. என்ன மாறுபாடு இருக்கு? மறுபடி இந்த கட்சிகளுக்கு அதிகாரத்தை என்ன செய்ய போறோம் கேட்டா பாஜக ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்கு. வாஷிங் மிஷினில் போட்டு அஜித் பவாரை வெளுத்து அவரை மனித புனிதராக மாற்றிடுவாங்கிறாங்க. அந்த வாதம் அந்த கூட்டு சரியானதை நான் ஏற்றுக்கிறேன், மாற்று கருத்து இல்லை. செந்தில் பாலாஜி எந்த வாஷிங் மிஷினில் போட்டு வெளுத்து அவர் அப்படி கட்டா மாற்றினாங்க? 2016 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது
2 தொகுதியில் தேர்தல் தள்ளி வைக்கப்படுது. ஒன்று அரவக்குறிச்சி, ஒன்று தஞ்சாவூர். அரவக்குறிச்சியில் தேர்தல் தள்ளி வைக்கப்பட்ட காரணம் வந்து அதிமுகவோட வேட்பாளர். அன்னைக்கு அதிமுக வேட்பாளராக இருந்தவர் இதே செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி காசு கொடுத்தான்னு குற்றச்சாட்டியது இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக. அன்னைக்கு அன்புநாதங்கிற ஒருத்தர் வீட்டில் பண மதிப்பில் செய்யப்பட்ட கொஞ்ச காலத்திலே கட்டுக்கட்டாக பணம் எடுக்கப்பட்டப்ப என்ன சொன்னாங்க பார்த்தீங்களா, பினாமி வச்சிருக்காருன்னாங்க. அந்த செந்தில் பாலாஜி இன்னைக்கு திமுகவில் முதன்மை தலைகர்த்தா. கேட்டா வந்து இதெல்லாம் பேசாதீங்க, பாஜக வந்துடும், பாஜக பூந்துடும். இந்த பாஜக பூச்சாண்டி எவ்வளவு காலத்துக்கு கட்டுவீங்க? தமிழ்நாட்டில் எந்த காலத்தையும் பாஜக வெல்ல போறதில்ல, வளர போறதில்ல, எழ போறதில்ல. அது சத்தியம். 4 எம்எல்ஏ இருக்காங்க. 4 எம்எல்ஏ இருக்காங்க. 4 எம்எல்ஏ வச்சு ஆட்சி பிடிச்சிடலாமா? அதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுல பாஜக என்னென்னமோ பண்ணி பார்க்குது. தமிழ்நாட்டில் பிள்ளையார பேசினாங்க. தமிழ்நாட்டில் பிள்ளையாருக்கு மார்க்கெட் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே முருகன் எடுத்துட்டாங்க. முருகன் மீது ஒருதலை காதல். வெற்றிவேல் வீரவேல் தமிழ்நாட்டில் வெற்றிவேல் வீரவேல் என்று முழங்கக்கூடிய இந்த பாஜக அருகாமையில் கேரளாவில் முழங்குமா? அங்கே போனால் சாமியே சரணமைப்பா, அங்கே சாமியே சரணமைப்பாங்கிற பாஜக ஆந்திராவுக்கு போனால் சொல்லுமா, அங்கே ஏழுகுண்டடவானா வெங்கட்ராமனா கோவிந்தா கோவிந்தா. அங்கே கோவிந்தா போடுற பாஜக மகாராஷ்டிராவில் பேசுமா, அங்கே கனவிதா தான் மோரியா. அங்கே கனவிதா தான் மோரியாங்கிற பாஜக உத்தரப்பிரதேசத்தில் பேசுமா, அங்கே ஜெய் ஸ்ரீராம். அங்கே ஜெய் ஸ்ரீராம்ங்கிற பாஜக மேற்கு வங்காளத்தில் பேசுமா, அங்கே ஜெய் காளி ஓம் காளி. அங்கே ஜெய் காளி ஓம் காளிங்கிற பாஜக ஒரிசாவில் பேசுவான், அங்கே ஜெய் ஜெகநாத். எந்த மாநிலத்துக்கு போகிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி முழக்கம் போடுவாங்க. தமிழ்நாட்டில் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, கதைக்கு ஆகலை. பாஜக முடிஞ்சு போன கதை எழாது. அதுக்கு சான்று என்னன்னா, ஒரு 2 மாதம் இருக்கும். பாஜகவோட மாநில நிர்வாகி ஒருத்தர் நயினா நாகேந்திரன்கிட்ட கேட்குறாரு, ஐயா நாங்கள் போனோம்ங்கய்யா, எல்லா ஊருக்கும் போனோம், வரவேற்பாக இருக்கிறது இருக்குங்கய்யான்னு. என்ன சொல்கிறாங்க மக்கள்? அதாவது நீங்கள் வாங்க, சோறு கூட போடுறோம், ஆனால் ஓட்டு மட்டும் போட மாட்டேன்னு சொல்கிறாங்க. இதான் தமிழ்நாட்டில் பாஜக நிலை. தமிழ்நாட்டில் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது பாஜகவை சேர்ந்த சட்டமன்ற வேட்பாளர்கள் மோடி படத்தை அமித்ஷா படத்தை போடாம எம்ஜிஆர் படத்தை ஜெயலலிதா படத்தை போட்டு போனாங்க. மோடி படத்தை அமித்ஷா படத்தோடு போனா விழுற ஓட்டும் விழாதுன்ட்டு. இப்ப இவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய திருப்பி என்னன்னா, மதுரை திருப்பரங்குன்றம் மலை அவங்க ஏத்தணும், கார்த்திகை தீபம் ஏத்தணுங்கிறாங்க. கார்த்திகை முடிஞ்சு 20 நாள் ஆச்சு, இப்ப ஏத்தணும். ஏன்னா ஏத்த முற்படுவது கார்த்திகை தீபம் இல்ல, கலவரத்தீ. அந்த கலவரத்தீயை ஏற்றுவதற்கு முதலாக தீக்குச்சியை வந்து பற்ற வச்சு கொடுத்தது திமுக. ஏன்னா அந்த திருப்பரங்குன்ற மலை மேல தர்கா விஷயமே பொது சமூகம் தெரியாது. எப்போது தெரியும்? பிப்ரவரி டிசம்பர் 25 2024 அன்னைக்கு அபுதாகிர்னு ராஜபாளையத்தின் ஒருத்தர் போறார், வழிபாடு செய்ய ஆடு கோழி பலியிட போறார். போறப்ப தமிழ்நாடு அரசின் காவல்துறை அனுமதி மறுக்கிறது. 300 ஆண்டுக்கு மேல ஆடு கோழி பலியிட்டு அங்கே வழிபாடு செய்றாங்க. திடீர்னு காவல்துறை அனுமதி மறுக்குது. அதுக்கு பிறகு 1 மாத காலம் அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. அப்ப தமிழக அரசின் சார்பில் சொல்லப்படுவது, அந்த தர்காவில் ஆடு கோழி பலியிடுறத அறநிலைத்துறை அமைச்சகம் விரும்பல. தர்கா வக்ஃப் வாரியத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கா, அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கா? அப்ப தர்காவில் ஆடு கோழி பலியிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அறநிலைத்துறை அமைச்சகம் யாரு, தமிழக அரசின் காவல்துறை யாரு? அப்ப திட்டமிட்டு ஒரு பிரச்சனையை உருவாக்குறாங்க. பாஜகவுக்கு பாதி போட்டு திமுக கொடுக்குது. இன்னைக்கு பாஜக அதை பிடிச்சுக்கிட்டு அரசியல் பண்றேன். இதுல எங்களை வந்து பாஜக பி டீம்ங்கிறது அண்ணன் பேசுறப்ப நிறைய சொன்னாங்க, பார்ப்பன கடப்பாரன்னாங்க. இதுல திமுகவில் பார்ப்பனர்கள் சேர்க்கறது இல்லையா? இல்ல திமுகவில் இல்ல, அந்த வார்த்தையை சொன்னது சீமான் தானே சொன்னார். என்ன சொல்றேன், மைத்ரேயன் போய் சேர்ந்தார் திமுகவில், இலக்கிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அவரும் பார்ப்பனர் தான். எஸ்வி சேகரும் இப்ப திமுக வழிபாட்டில் இருக்காரு, அவரும் பார்ப்பனர் தான். அதை கேட்ட என்ன சொல்லுவாங்க, நாங்க பார்ப்பனரை எதிர்க்கவில்லை, பார்ப்பனியத்தை எதிர்க்கிறோம். இப்ப அண்ணன் சீமான் பார்ப்பனிய கடப்பாரன்னு பேசினாங்களா, பார்ப்பன கடப்பாரன்னு பேசினாங்களா? பார்ப்பன கடப்பாரன்னு தான் பேசினாங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்க திராவிட கோட்டை தகப்பன்னு சொல்லல, திராவிட குட்டிச்சவரை தகப்பன்னு தான் சொன்னோம். அதனால நீங்க பெருசா இது பண்ண வேண்டியதில்லை. இப்ப நான் என்ன கேட்கிறேன், எங்களை பாஜக பக்கம் தள்ளுறீங்கல்ல, நாங்க தமிழர்கள் இந்துக்களே இல்லைங்கிறோம், தமிழர்கள் இந்துக்களே இல்லைன்னு சொல்றோம் நாங்க. ஆனா நாங்க வந்து சங்கியம், இந்துத்துவ ரத்தத்தில் ஊறி கிடக்கிறது. சாவர்கரின் கடவுள் என்ற முழங்கக்கூடியவர் உத்தவ் தாக்கரே. அந்த உத்தவ் தாக்கரே இந்தியா கூட்டணியில் இருக்காரு. அந்த உத்தவ் தாக்கரே மத சார்பட்டவரா இல்ல சமத்துவவாதியா? அவர் சனாதனியா இல்ல சமத்துவம் பேசக்கூடியவரா? உத்தவ் தாக்கரே குறித்து உங்க பார்வை என்ன? உத்தவ் தாக்கரே சங்கின்னு சொல்றீங்களா? பாபர் மசூதி இடிப்புல முழுக்க முழுக்க பாஜக விட இந்துத்துவாவில் முனைப்போடு இருப்பது சிவசேனா. உத்தவ் தாக்கரே அன்றைக்கு பால் தாக்கரே. அந்த உத்தவ் தாக்கரே எப்படி சேர்த்தீங்க?
நீங்க பாஜக எதிர்ப்பு விசிக உறுதியோடு இருக்கா? 2001 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவோட தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வச்சது இதே விசிக. 2001 கெச் ராஜா காரைக்குடியில் வெற்றி பெறாரு. திருமாவளவன் மங்களூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெறாரு. திருமாவளவன் பெற்ற வெற்றியில பாஜக வாக்கு இருக்கு, கெச் ராஜா பெற்ற வெற்றியில விசிக வாக்கு இருக்கு. அப்ப எங்க போச்சு சனாதன எதிர்ப்பு? வாஜ்பாய் சனாதனத்தை எதிர்த்தாரா? மனு தர்மத்தை கைவிட்டாரா? மதவரி வேண்டான்னாரா? வாஜ்பாயும் சனாதி தானே. அந்த வாஜ்பாய்க்கு 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற புகழஞ்சலி கூட்டத்தில் பங்கேற்று வாஜ்பாய்க்கு வீரவணக்கம் போட்டது அண்ணன் திருமா. 2002 குஜராத் தினப்படுவில் பில்கிஸ் பானு அநீதிக்கு உள்ளாக்கப்பட்ட ஆண்டு 2002. அந்த குஜராத் படுகொலையின் போது விசிக எங்க இருந்துச்சு, திமுக எங்க இருந்துச்சு? தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வச்ச ராம்விலாஸ் பாஸ்வான் மத்திய அமைச்சரை விட்டு கூட்டணியை விட்டு வெளியேறினார். ஆனா கூட்டணியில் கடைசி வரைக்கும் தொடர்ந்தது திமுக. முரசொலி மாற இறக்கிற தருணம் வரைக்கும் பாஜகவோடு உறவில் இருந்தது திமுக. அதே போல குஜராத் இனப்படுகொலையின் போது கூட பாஜகவோடு உறவில் இருந்தது விசிக. யார் மறுக்க முடியும்? போற போகல சொல்லிட்டு போயிடுறது. பெரியாரை விமர்சிக்கிறாங்க. 2002 காலகட்டத்தில் விசிகாவோட அதிகாரப்பூர்வ ஏடு தாய்மன். அதுல 9 மாதங்கள் கற்ற வருது. என்ன கற்ற? பெரியார் ஒரு மறுபரிசீலனை. அந்த கற்றை எழுதியவர் ரவிக்குமார், முனைவர் ரவிக்குமார். பெரியாரை மறுபரிசீலனை பண்ணும் அப்படின்னு 9 மாதம் கற்ற வருது. பெரியாரை மிக கடுமையாக விமர்சிச்சு கடைசியில் கற்றையை முடிக்கிறாங்க. முடிக்கிறப்ப ரவிக்குமார் எப்படி முடிக்கிறார்னா, பெரியார் மறுபரிசீலனைங்கிற கற்றை நிறைவடையலாம், ஆனால் பெரியார் மீதான தலித்துகளின் மறுபரிசீலனை தொடர்ந்து கொண்டே இருக்கும்னார். அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட அம்பேத்கரியவாதியான ரவிக்குமார் பெரியாரை மறுபரிசீலனை பண்ணணும்னு சொன்னார்னா காரணம் என்ன? பெரியாரும் அம்பேத்கரும் ஒன்னு இல்லைன்னு அர்த்தம். அப்ப நீங்க பெரியாரை விமர்சிச்சப்ப நீங்க பாஜக காசு வாங்கினீங்களா? சங்கியா செயல்பட்டீங்களா? ஆர்எஸ் பிள்ளையா செயல்பட்டீங்களா? என்னது யாரை கேட்டாலும் பாஜக பிடிங்கிறது. அண்ணன் திருமா சொல்றாங்க ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளைங்கிறாரு. பிரசவம் பார்த்த செவிலியர் வந்து அண்ணன் திருமா தான். அவர் முதல்ல பிரசவம் பார்த்த யார் தெரியுமில்ல? மூத்த பிள்ளை, ஆர்எஸ் மூத்த பிள்ளை கமலஹாசன். அந்த பிள்ளை வளர்ந்து அறிவாளத்தை தவழ்ந்துகிட்டு இருக்குது. அந்த கமலஹாசன் அண்ணன் திருமா ஒன்னா இருக்காங்களே, அவரை பிடிஎம்னு இதே அண்ணன் வன்னியர் சொன்னாரு. எப்ப அவரை வந்து பிடிஎம்ல இருந்து எந்த பக்கம் கொண்டு வந்தீங்க? உங்களுக்கு பிடிக்கலன்னா பிடிஎம் இதொன்னு சொல்லிவிட்டு போயிடுறது. இதெல்லாம் ஒரு கேலி கூத்து. பாஜக இந்தியா முழுக்க வளரவே திமுக தான் காரணம். நான் திரும்ப திரும்ப சலிக்க சொல்லிட்டேன். இந்தியா முழுக்க வளரவே. அதனால பாஜகவோடு மத்திய அமைச்சரவை 5 ஆண்டு காலம் அங்கம் வச்சது திமுக. அன்னைக்கு பாஜகவோடு கூட்டில் இருந்தது விசிக. உங்களுக்கு அதை பேசுவதற்கான தார்மீகம் இல்லைன்னு சொல்றேன். நிறைவா ஐயா கிட்ட வந்துடுறேன். 4 சம்பத் ஐயா கிட்ட தூய சக்தி அப்படி 2026 தேர்தலுக்கு எப்போ வருவீங்க? வர்றமே தூய சக்தி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இப்ப அந்த தூய சக்தியோடு ஓபிஎஸும் டிடிவியும் சேர்றதுக்கு பேச்சுவார்த்தை நடக்குது. ஓபிஎஸும் டிடிவியும் தூய சக்தினா ஐயா 4 சம்பத் ஏத்துக்கு வரான்னு கேட்குறேன். தூய சக்திங்கிறீங்க. ஒரு 2-3 நாளில் படம் வரப்போகுது. என்னோட படம் வந்து முறைகேடா ₹1 காசு கூட பெறப்படக்கூடாது. அப்போ பிளாட்ல டிக்கெட் விற்றா 1000 ரூபாய்க்கு விற்றா அதை எதிர்த்து கேளுங்க, தட்டி கேளுங்க உத்தரவு போடுவாரா? இப்போ இந்த ஜனநாயக படத்துக்கு இன்னொரு பிரச்சனை இருக்குது. தணிக்கை குழு வந்து சான்றிதழ் தரலை. ஆனால் பார்த்தா மாநில அரசை கண்டிக்கிறாங்க. தணிக்கை குழு யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு தெரியல. இல்ல மாநில அரசை கண்டிக்கல, திமுகவும் பாஜகவும் கூட்டு வச்சு இதை பண்றாங்கன்னு சொல்றாங்க. என்ன லாஜிக் எனக்கு புரியல. இங்க திமுக இதுன்னு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் திமுக மேல வன்மம் கொண்டிருக்கோம், வெறி கொண்டிருக்கோம். ஆனா அந்த எதிர்ப்புல ஒரு தர்க்கம் ஏன் இருக்கணும்ல? அதுதான் சொல்றேன். இதுல செங்கோட்டை போனார். செங்கோட்டை வந்து ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி. அவர் போன பிறகு வந்து கொஞ்சம் அரசியல்படுத்தப்பட்டு அரசியல செயல்படுவாங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. செங்கோட்டை என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டோட ஜனநாயகம் காப்பாற்றப்பட ஜனநாயகம் படம் வருங்கிறது. அவங்க அரசியல்வாதியா மாற்றுவாங்கன்னு பார்த்தா இவர் ரசிகமன்ற தலைவரை மாத்திட்டாரு விஜய் செங்கோட்டையனை. அது ஒரு பரிதாபம். இதே போலதான் ஐயா கமலஹாசன் வந்தாங்க. ஊடக வெளிச்சம், விவாதங்கள், வாத பிரதிவாதங்கள், அவருக்கு செல்வாக்கு இருக்குன்னாங்க, அப்படின்னாங்க, இப்படினாங்க. மையம்னாரு. இன்னைக்கு மையமா தான் நிற்கிறாரு. ஸ்டாலினுக்கு உதயநிதிக்கு மையமா நின்றுருக்காரு. அதே போல நாம் தமிழர் கட்சி 4 பொது தேர்தலை வெற்றி பெறலை, வெற்றியை ஈட்டலை. ஆனால் களத்தில் நிற்கிறோம், உறுதிப்பாட்டோடு நிற்கிறோம். நாங்கள் இந்த தேர்தலை வெற்றியை ஈட்டுவோம், உறுதியாக வெற்றியை ஈட்டுவோம், அதிகாரத்தை நோக்கி நகருவோம், சட்டமன்றத்தில் நுழைவோம். ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு உள்ளாற்றல் உண்டு. எத்தனை தோல்வி வந்தாலும் நாம் தமிழர் கட்சியோட இருப்பை, வளர்ச்சியை ஒருபோதும் பாதிக்காது. ஆனால் 26 விஜய் தோற்று போனால் 31 தாவேக்கான கட்சி இருக்காது. நான் சொல்லிட்டு போறேன். அதனால தத்துவங்களை, கோட்பாடுகளை பாருங்க. வெறுமனே வந்து திரை கவர்ச்சி நம்பி போகாதீங்க. நம்மாழ்வார் சொல்றாரு,
சூழல் வீரனை கோழையாக்குறதும் இல்லை, கோழை வீரனாக்குறதும் இல்லை. சந்தர்ப்ப சூழல் அவங்க யாருன்னு அடையாளம் காட்டுங்குது. கரூர் மரணம் விஜய் யார் என்று அடையாளம் காட்டிவிட்டது. 41 பேர் இறந்து போனப்ப களத்தை விட்டு வெளியேறுவர் விஜய். படத்தில் வசனம் பேசுவார், ஐ ஆம் கம்மிங், நான் திரும்பி போக மாட்டேன். எங்கே போக மாட்டீங்க? கரூருக்கு போக மாட்டாருமே. களத்தை விட்டு யார் போனது? 40 பேர் இறந்து போனப்ப நான் அந்த மரணங்களுக்கு தார்மீக பொறுப்பேற்கிறேன், வருந்துறேன், மன்னிப்பு கேட்கிறேன், மக்களோடு நிற்கிறேன். ஒரு வார்த்தை பேசலையே. களத்தை விட்டு முதல்ல ஓடி போனாரே. நான் நிறைவாக ஒரு செய்தி சொல்லிட்டு போகிறேன். ஜனநாயகம் படம் வருது. அந்த படத்தில் ஒரு காட்சி, விஜயை பார்க்க கூட்டம் கூட்டமாக மக்கள் வர்றாங்க. அந்த வர்ற மக்களில் நெரிசலுக்குள்ள சிக்குண்டு 40 பேர் இறந்து விட்டாங்க. படத்தை காட்சி. அடுத்த காட்சி விஜய் என்ன பண்ணுறாரு? வண்டியை பிடிச்சி வீட்டுக்கு போயிடுறாரு. இந்த காட்சி படத்தில் வந்தால் எந்த ரசிகனாவது ஏற்க முடியுமா? கொண்டாட முடியுமா? என்னங்க கதாநாயகன் நீங்கள் அவன் காமெடி மாதிரி ஓடிட்டாம்பிங்க. நிஜத்தில் நடக்குது, ஆனால் அதை கொண்டாடுறீங்க. இது அபத்தம், அவலம், மோசமான சமூக சீர்கேடு. அதனால் நாம் தமிழர் கட்சி வரக்கூடிய தேர்தல் காலத்தில் வெற்றி ஈட்டி ஆச்சரிய நோக்கி நகரும். அதற்கான களமாக இருக்கும். இவ்வளோ நாட்கள் நாங்கள் விதைச்சோம். இந்த தேர்தலை அறுவடை பண்ணுவோம். இந்த தேர்தல் காலங்கிறது நாம் தமிழர் கட்சியான காலம்.